வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னால் போன வீடியோவில் ஒரு வாசல் தோரணத்துக்கு ஒரு பூ போடுறது உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்துருப்பீங்க. அதே போல் எனக்கு நிறையா பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 41 இன்ச்சில் அந்த வாசல் தோரணத்துக்கு செய்கிறதுக்கு மேலே ஃப்ரேமுக்கு இது தேவைப்பட்டுச்சு. போட்டு வச்சுட்டு சென்டரில் இதில் தான் சென்டரு, இதில் ஒரு ஊக்கு போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம தோரணம் தொங்க போட போகிறோம். அதுக்கு பிறகு இது நல்லா டிசைன் போட்டு அழகாக நீளமாக கோர்த்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பிளேனும் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த சிவப்பு கலர் பாசியிலே சிவப்பு கலர் பாசி மட்டும் போட்டு இதில் இது உள்பக்கமாக வர்றதுனால நான் இதில் டிசைன் போடலை, அதை மட்டும் கோர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நீளமாக அதே நீளத்துக்கு இருக்குது. நமக்கு இப்போ இதில் உள்பக்கமாக ஒரு ஃப்ரேம் வச்சு இதில் மேலே ஒவ்வொரு பாசி போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு முன்னே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, டேபிள் மேட்லாம் போடும்போது பார்த்துருப்போம். இது ரெண்டையும் வச்சு இப்படி ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு தான் அதில் லாஸ்ட்டில் வந்த ட்ரெயினை நான் விட்ருக்கேன் பாருங்கள். இதில் நம்ம ஒரு பாசி போட்டுக்கிடணும். போட்டுட்டு அந்த பாசியில் கோர்த்து இன்னொரு பாசி போட்டு ஜாயின் பண்ணிட்டா நமக்கு இதே நீளமாக இதே மாதிரி ஜாயிண்ட் ஆகி வந்துடும். இதுக்கு நமக்கு உள் பக்கத்தில் ஒரு அலுமினிய பீடிங்கோ அல்லது பலகையில் கிடைக்கக்கூடிய ஃப்ரேமோ ஏதோ ஒன்று வைக்க போகிறோம். பாருங்கள், நான் அதுக்கு மாடலுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கேலு, அந்த ஸ்கேலை வச்சு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் அலுமினிய பீடிங் வாங்கணும். அப்படி அது கிடைக்கல அப்படின்றதுனா மரத்தில் வாங்கணும். அலுமினிய பீடிங் தான் வாங்குறதுக்கு சொல்லியிருக்கேன். இதை தான் இப்படி உள்ளே வச்சு நம்ம சுற்றி ஒவ்வொரு பாசி போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம்னா அதை பாருங்கள், இதை வச்சு இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம தோரணம் தொங்க போடும்போது நமக்கு அது தொஞ்சு கொடுக்காது. அழகாக நல்லா டைட்டாக நல்லா ஜாயிண்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை உள்ள அந்த ஃப்ரேமை வச்சு ஜாயின் பண்ணிடணும். அதனால தான் நம்ம ரெண்டு இது செய்து வச்சுருக்கோம். ரெண்டு பாசியில் உள்பக்கமாக வரக்கூடியதுக்கு டிசைன் இல்லாமையும் மேல் பக்கத்தில் வரக்கூடியதுக்கு டிசைன் போட்டும் நம்ம செய்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது நான் ஃப்ரேம் வாங்கிட்டு வந்த பிறகு அதையும் ஜாயின் பண்ணுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம தோரணம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், தோரணம் செய்கிறதுக்கு இது நடுவில் வரக்கூடியது நான் கோர்த்து வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம கோர்க்க போகிறோம். நமக்கு இனி அதுக்கு அடுத்தால கொறுக்கக்கூடியது இதை விடையும் கொஞ்சம் நீளமாக வேணும். அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு நம்ம முதல்ல ஒரு நீல கலர் பாசி போட்டுடலாம். அதுவும் கிறிஸ்டல் தான். அந்த நீல கலர் பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு அதில் நமக்கு அடுத்தால ரெண்டாக மடித்து நம்ம ஒரு பெரிய பாசி போடும்போது அதில் கொஞ்சம் ட்ரெயின் தெரிஞ்சுது. அதனால் நான் அதில் சுகர் பீடு போட போகிறேன். ரெண்டு சைடுமே ஒரு 5 பாசி போட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த சுகர் பீடு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கையில் எடுத்து வச்சு கொறுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த ட்ரெயினே வச்சு அந்த பாசி இப்படி கொறுத்து எடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 5 பாசி கொறுத்து எடுத்துகிட்டேன். ரெண்டு சைடுமே கொறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இனி ரெண்டு ட்ரெயினையும் நம்ம சேர்த்து பிடிச்சிக்கிடலாம். சேர்த்து பிடிச்சிட்டு இப்படி தான் இருக்கும். நம்ம இனி இந்த நீல கலர் கிறிஸ்டலுக்கு அடுத்தால பெரிய பாசி போடும்போது நான் போட்டு பார்த்தேன், அதில் ட்ரெயின் தெரிஞ்சிக்கிட்டு இருந்து. இப்போ நமக்கு தேவை அந்த பெரிய பாசி. அது முத்து முத்தாக கோர்த்தது மாதிரி ஒரு பாசி இருக்குது. அதுக்கு அடுத்தால சிவப்பு பாசி, நீலம், கோவி பாசி, இவ்வளோ தான் நமக்கு தேவை. எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது அந்த சின்ன பாசிக்கு மேலே ஒரு கோவி பாசி, கோவி மேல் பக்கமாக வர்றது மாதிரி அதை கொடுத்துக்கிடுங்க. அடுத்ததாக ஒரு பெரிய பாசி. இதே மாதிரி தான் கொறுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்கு என்ன பாசி உங்கள் கையில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் அது மாடல் பண்ணி கொடுத்துக்கிடுங்க. அது எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். என்கிட்ட இதில் அடியில் தோரணமாட்டு போடக்கூடிய பாசி நான் அந்த கடையில் கேட்டு பார்த்தேன், நான் பாசி வாங்கக்கூடிய கடையில். இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ இருக்கிறத வச்சு கொறுப்போம் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி கொறுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், அதை கோவி பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு வெள்ளை பாசி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகும் ஒரு கோவி பாசி போட்டிருக்கோம். அதில் அந்த ட்ரெயின் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த கோவி பாசி போட்டு அதுக்கப்புறம் வெள்ளை பாசி, கோவி பாசி, அடுத்தால ஒரு நீளம் போட்டாச்சு. இனி அடுத்தது நம்ம சிவப்பு கலர் பாசி போட்டுடலாம். சிவப்பு கலர் பாசி ஒரு 5 பாசி போட்டுடலாம். இதுவுமே கிறிஸ்டல் தான்.
உங்கள்கிட்ட எந்த பாசி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து, நம்ம கலர் போகக்கூடிய பாசினா நமக்கு அழுக்காயிட்டு அப்படின்ட்டு இருந்துன்னா எடுத்து கழுவும்போது கலர் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாமே கிறிஸ்டல்லாம் செய்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் ஒரு 5 பாசி போட்டாச்சு. அடுத்தது ஒரு நீலம் போட்டுடலாம். நீல பாசியும் போட்டுட்டு அடுத்தது ஒரு வெள்ளை பாசி. இப்போ இது வந்து நம்ம இதுக்கு முன்னால் நடுவில் போடுறதுக்கு எப்படி பொறுத்துருக்கோமோ அதே மாதிரி அதே அளவு பொறுத்துருக்கோம். இனி இதுக்கு மேலே கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம 5 பாசியாக கூட்டிக்கிடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கீழே தாந்து வரும். அப்போ நம்ம இன்னொரு 5 பாசி எக்ஸ்ட்ரா போட்டுட்டோன்னா அதுக்கு அடுத்தது வரும். அடுத்தது போடும்போது ஆனால் எல்லாமே இனி ஜோடி ஜோடியாக செய்யணும். இந்த சைடு ஒன்று வரும், அந்த சைடு ஒன்று வரும். நடுவில் வரக்கூடியது மட்டும்தான் ஒன்று வரும். சைடில் வரக்கூடியது எல்லாமே 2 சைடும் வரும். அதனால் அதை ஜோடி ஜோடியாக செய்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம எல்லாமே இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.